வணக்கம் கண்ணு, இது பொள்ளாச்சி மலை. இன்றைக்கி ஒரு குட்டி மணி விளாக் பார்க்கலாமா? தம்பி ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து கட்டு, அதனால் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் செஞ்சாச்சு. சாப்பாடு, குழம்பு, ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங்க்கு மேலே தான் வந்து கட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் கட்டுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து இது பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் போனோம். அப்புறம் வந்து இந்த கருப்பாக ஒரு கல் எடுத்து வச்சு அதில் வந்து அது வந்து கருப்பராயன்னு சொல்லி அதில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு தான் போகணும் இங்கேருந்து வீட்டிலேருந்து போகிறப்ப. அப்புறம் கோயிலில் போய் கட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தாங்க. வீட்டில் வந்து பெரியவங்க யார் இருக்காங்களோ அம்மா பாட்டி அந்த மாதிரி அவங்க வந்து இந்த கூடையெல்லாம் எடுத்து கொடுக்கணும். இந்த கூடையில் வந்து மெயினாக தேங்காய், நெய்க்காய் இதெல்லாமே வந்து கொண்டு போவாங்க. இந்த வருஷம் வந்து தம்பிக்கும் நெய்க்காய் ஊற்றி கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் அப்பா தேங்காய் உடச்சிட்டாங்க. சரி தம்பி கிளம்பி போயிட்டான். நாங்களும் செகண்ட் கிளம்பி போயிட்டு ரொம்ப நேரம்லாம் ஆகலை, சீக்கிரமே கட்டியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 55 மெம்பர்ஸ் பக்கம் வந்து போகிறாங்க. அப்புறம் வந்து ஒரு 5 days ஆகும் வரதுக்கு. டூரெல்லாம் போகிறாங்க, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி அந்த மாதிரி. ஸோ குருசாமி எல்லாம் கட்டி கொடுத்துட்ருந்தாங்க. தம்பிக்கு வந்து நெய்க்காய் ஊற்றின காரணத்தினால தம்பி வந்து அரிசி போடக்கூடாது, அதனால் அரிசி போடலை. தம்பி மட்டும் நெய் ஊற்றி கொடுத்துட்டாரு அடைச்சி. அதுக்கப்புறம் அம்மா மட்டும் அரிசி போட்டுருந்தாங்க. அம்மா நாங்கள் எல்லாருமே அரிசி போட்டுட்டு இன்னொரு தம்பியும் கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இந்த டைம் வந்து மேக்ஸிமம் யாருமே வந்து அந்த சரணமெல்லாம் கூப்பிடவே இல்லை. சரி நம்மளாவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே நாங்கள் கட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் யாராவது மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா சொல்லுங்கள்.